எங்களை வாழ வைத்த தெய்வங்களுக்கு இந்த படத்தை காணிக்கையாக செலுத்தி வழிபடுகிறோம். என்னையா சாப்பிடுறீங்க? என்னென்ன இருக்குன்னு சொன்னா தானே என்ன சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியும். இட்லி, வடை, தோசை, இடியாப்பம், பூரி, புட்டு. இதெல்லாம் வயசான டிக்கெட்டுங்க சாப்பிடுறது. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இது ஒத்து வராது. கோழி பிரியாணி இருந்தா 3 பிளேட் கொண்டு வாயா. அது ஒண்ணுதாயா இல்ல. குப்பம்மா கோழி பிரியாணி ஹோட்டல்னு பேர் வச்சுட்டு அது இல்லன்னா எப்படி? யோ, கோழி விலை எல்லாம் ஏறி போச்சு. பிரியாணி போட்டு கட்டுப்படி ஆகல, அதுதான் விட்டுட்டேன். விலையெல்லாம் பார்த்தேன்னா கடை போனி ஆகாது, இழுத்து மூட வேண்டியதுதான். வாங்கடா போலாம். ஏயா கோழி பிரியாணி இல்லையாம அப்புறம் இங்க உட்காந்துட்டு வாயா போலாம். யோ இருங்கய்யா. கண்ணுங்களா, உங்களை வச்சுதான் நான் தொழிலையே தொடங்க போறேன். நீங்க தான் எனக்கு நல்ல ஆதரவு தரணும், பெரிய பெரிய முட்டையா போடணும். என்னங்கடியே, உங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத. நல்லா சாப்பிடுங்க. ஐயோ நேரங்கால தெரியாம தமுக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்களே. ஐயோ ஓடுங்க ஓடுங்க. கையெடுத்து கும்பிடுறேன், இப்ப வெளியில போகாதீங்க. என்னடி நீ புத்தி கட்டத்தனமா பேசுற? நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு, அவளோட யோசனை முக்கியம். சொல்றத கேளுங்க. ஏன்னா நாங்க 4-5 பேர் அருவா தடிக்கும் போட்டு ரெடியா இருக்கோம். வெளியே வரலாமா? அவசரப்படாதீங்கய்யா, நான் இந்த ஊர் மணிக்காரன். நான் என்ன மணியாட்டத்துக்காக நின்றுட்டு இருக்கேன். தாரத்தப்பட்டக்காரங்க வரட்டு புறப்படலாம். சாமியோ, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க சாமியோ. வாங்க சாமியோ. எல்லாரும் வந்துட்டீங்களா? யோ, அங்க என்னையா பண்றீங்க? எல்லாரும் வாங்க. மத்தவங்க வர வேண்டாமா? வாங்க.
வாங்கயா இரு இரு நான் முன்னால போறேன் இல்லையா தாரத்தப்பட்டக்கார முன்னாடி சரி வாங்கயா அம்மாடி கஸ்தூரி இங்க வந்தாடா இல்லையே மாமா. இங்கேயும் வரல வேற எங்கதான் போயிருப்பா கஸ்தூரி பதட்டப்படாதீங்க நாட்டாம எங்கேயாவது இருப்பா நீங்க இந்த பக்கம் பாருங்க நான் அந்த பக்கம் பாக்குறேன் சரிங்க போய் பாருங்க எம்மாடி என் மகன் கஸ்தூரிய பாத்தியா? இல்லையம்மா. ஐயோ புலி வரத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போனவா எங்க போனாரோ என்ன ஆனாலும். அம்மாடி என் கோழி குஞ்சம் பாத்தீங்களா? கஸ்தூரி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த அம்மாவே பொண்ண காரன் வேதனையில போயிட்டு இருக்காங்க. நீ அவங்க கிட்ட போய் கோழி கொஞ்சம் பாத்தீங்களா குருவி கொஞ்சம் பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கிறியா? அம்மாடி அவங்களுக்கு வேணும்னா அவங்க பொண்ணு பெருசா இருக்கலாம், எனக்கு என் கோழி குஞ்சு தான் பெருசு. அது கோழி கொஞ்சம் புலி இடி தூக்கிட்டு போயிருக்கோம். புலி கிளியா? ரொம்ப கிளியா இருக்குதா? இம்மாம் பெரிய ஊர்ல அந்த புலிக்கு என் கோழி குஞ்சு தானா கச்சுது? அதுக்கு வாந்தி பேதி வந்து சாவா? ஐயா கஸ்தூரி என்னங்க கஸ்தூரி அந்த பக்கமும் இல்லையா? அந்த பக்கம் சரி பாத்தியா? நானும் எல்லார்கிட்டயும் கேட்டேன். சத்திரம் சாவடி ஆத்தங்கரை எல்லா இடத்துலயும் பார்த்து எங்கேயுமே இல்லையே. பொண்ணுரங்கம் நானும் பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல மத்த எல்லா இடமும் தேடி பார்த்தேன் எங்கேயுமே குழந்தை கிடைக்கலையப்பா ஊர்ல உள்ள மூல முடுக்கெல்லாம் தேடி பார்த்தேன் கிடைக்கல நாட்டாம ஐயோ ஊர்ல எங்கேயுமே என் மகளை காணோமா? ஏமா கஸ்தூரி என்ன கிடைக்கலையா? அம்மாடி கிடைக்கலையேம்மா. என் மக எங்க போனாலோ என்ன ஆனாலும். புலி போயிடுச்சு வாங்கய்யா. புலியா என்னையா வளர்ற நாட்டாம புலிய மலை அடிவாரம் வரைக்கும் துரத்தி விட்டுட்டு வந்துட்டு அது புலி இல்லையா சிறுத்தை. நான் இது வரைக்கும் அவ்வளவு நேரத்தை பார்த்ததே இல்லை. சும்மா இருங்கப்பா நாட்டாமக்காரர் பொண்ணக்காரன் தேடிட்டு இருக்காரு கஸ்தூரிய காணுங்களா? நீங்க போன வழியில யாராவது கஸ்தூரிய பாத்தீங்களா? இல்லைங்களே. நமக்கு கிடைச்சது யாரு? நான் தாங்க கோயில பூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது குச்சி கிழங்கு காட்டுக்குள்ள இருந்து சடக்குன்னு ஏத்தாப்புல வந்துருச்சு. உடனே நான் முள்ளு வேலி மேல ஒரே தாவி சாவடி செவத்துக்கு மேல குதிச்சு தமுக்கு அடிச்சிட்டேன். தமுக்கு அடிச்ச சத்தத்தை கேட்ட உடனே புலி வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஆனா போகும்போது வாயில எதையோ கவ்விக்கிட்டு போன மாதிரி தெரிஞ்சது. செடி மரபுல இருந்து பார்த்ததுனால எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை நம்ம கஸ்தூரியா இருக்குமோ? கஸ்தூரியா இருந்தா சத்தம் போட்டுருக்குமே ஐயா. புலி குறவனை பிடிச்சு கவிட்டு போகும்போது எப்படியா சத்தம் போட முடியும்? கஸ்தூரி நாட்டாம மனசை தளர விடாதீங்க கஸ்தூரிக்கு ஒண்ணு ஆயிருக்காது. நல்ல தேடி பாப்போம், அவசரப்படாதீங்க. அடே கொலுசு இதோ கஸ்தூரி மேல இருக்க. இங்க இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்கு. நான் இங்கதான் இருக்கேன்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? வாயில என்ன குழக்கட்டியா வச்சிருக்க? கொல்கட்டை இல்ல புளியாங்கொட்டை. அட பாவி மகனே, நான் ஆத்தங்கரை போகும்போது உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு தானே போனேன். எப்படா வெளில வந்த? கஸ்தூரி அக்கா தான் தேட்டு தோல் போட்டு வெளியே கொண்டு வந்துச்சு. என் பையன் கறதே உங்க பொண்ணாலதான். ஏன் புள்ள உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் மரத்து மேல ஏறக்கூடாதுன்னு? மரியாதையா சொல்றேன் கீழே இறங்கு. நான் கீழே வந்தா ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. ஆஹா எவ்வளவு நேரத்துக்கு அங்கேயே இருக்க போறேன்னு பாக்குறேன். எப்படியும் கொட்டிக்க வீட்டுக்கு தானே வரணும். வா நல்ல கம்பியை காய வச்சு கண்ட கால சூடு போடுறேன். வா 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 போனவங்க வந்தா தான் தெரியும் எத்தனை பேர் குறையறாங்கன்னு. நீயும் போயிருக்கலாயா? நீ இல்லாம நான் எப்படி போவேன்? யாரையாவது குழா போட்டாலும் மரத்து மேல எப்படி கீழே இருங்க. யாருந்தாரு? இல்லப்பா நான் தண்ணி எடுக்க போகும்போது புலி வந்துருச்சுப்பா. பயந்துட்டு வந்து மரத்துல ஏறிட்டேன். இந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அந்த புலிக்கு பயந்து இவனும் வந்து மரத்துல ஏறிட்டான். யோ அதான் புலி போயிடுச்சு இல்ல, இறங்கி வர வேண்டியதானே? ஏங்க ஒரு ஏணி கிடைக்குமா? ஏனியா எதுக்கு? இறங்குறதுக்கு தான். ஏறும்போது ஏறி வச்சா ஏறுங்க. இல்ல மேல ஏறதுக்கு இந்த பொண்ணு தாவணி போட்டுச்சு, அதை பிடிச்சி ஏறிட்டேன். கை கை மரப்பாப்பியா பாப்பனதான் பஞ்ச எடுத்துட்ட பாரு. தம்பி இங்க வா. புலிய விரட்ட வந்துட்டு நீயே பயந்து மரத்து மேல ஏறிட்டா இப்படி? புளிய விரட்டாளா? நானா? பின்ன பயப்படாதீங்க எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு அந்த கத்து கத்துங்க. நான் ஊசி போட வந்தாலும் நினைச்சிட்டு நீங்க எல்லாம் பயந்துட்டீங்களோன்னு தான் நான் அப்படி சத்தம் போட்டேன்.
அப்படின்னா நீ யாரு? நான் ஒரு விவசாய அதிகாரி. கவர்மெண்ட்ல இருந்து என்ன இந்த கிராமத்துக்கு புதுசா போட்டிருக்காங்க. ஓஹோ அப்படியா? இது தெரியாம ஏதேதோ நினைச்சிட்டோம். ஆமா தம்பி, இந்த ஊர்ல எத்தனை நாள் இருப்பீங்க? 6 மாசங்க. அதுக்குள்ள என் வேலை முடிஞ்சிருங்க. 6 மாசம். எங்க தங்குவீங்க? அத நீங்க தாங்க சொல்லணும். எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா? தனி கட்ட ஒரு சின்ன ரூம் இருந்தா போதுங்க. தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். சாப்பாட்டுக்கு எப்படி? உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. வீட்டுக்கு ஒருவேளை சோறு போட்டா கூட 6 வருஷம் தள்ளலாமே. நல்ல ஆளுப்பா. ஆமா, போட்டுக்கிறதுக்கு துணியாவது கொண்டு வந்திருக்கியா? இல்ல அதுவும்? ஓ, கொண்டு வந்திருக்கனே. அட பாவி பசங்களா. ஏய் ஏய் சார், பாருங்க சார். ஏய், எல்லாத்தையும் பண்ணாந்து கொடுங்கடா. கஸ்தூரி, தம்பிக்கு ஓட்ட உடசலா போட்டு வச்சுக்கணும் ரூம். அந்த சாவி எடுத்து கொடு. ஏங்க, எனக்கா ஓட்ட ஓட சார்? உனக்கு அதுவே ஜாஸ்தி. வாயா. நீங்க சொன்னா சரி. ஏயா பூசாரி, என் வயசுல நான் உழாத நிலமா? இதுக்கெல்லாம் போய் ஒரு ஆபீசர் தேவையா? பேப்பல் அடிச்சே நான் நிலத்தை உழ நாட்டாம எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க. மாடு வளர்த்தே மலடா போச்சு, ஆடு வளர்த்தே ஆத்தோட போச்சு, கோழி வளர்த்தே புலி கொண்டு போச்சு. எப்ப பார்த்தாலும் அந்த புலி என் வீட்டையே குறி வச்சுக்கிட்டு வருது. நீங்க தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லித்தான் ஆகணும். எனக்கு நாட்டாம இந்த புலி விஷயத்தை இப்படி எப்படி இருந்தா ஊர் ஜனங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்க. இதுக்கு நாம ஒரு நல்ல முடிவெடுக்கணுங்க. ஆமாங்க, கலெக்டரை பார்த்து உடனடியா நம்ம கிராமத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வரணும். யோ, நடக்கிற விஷயத்த சொல்லுங்கய்யா. போலீஸ் ஸ்டேஷன் எப்ப வர்றது? அதுக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அந்த புலி காலி பண்ணிட்டு போயிடும். இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தன் அந்த வேம்பு வேட்டைக்காரன் தான். ஆமாங்க, அவன் ஒருத்தனுக்கு தான் புலிய பிரட்டி போட்டு அருவாளால வெட்டக்கூடிய தைரியம் இருக்கு. எல்லாம் சரியா? வேம்பு ஊர் ஊரா சுத்துறவன் இப்ப அவன் எந்த ஊர்ல இருக்கான்னு யாருக்கு என்ன தெரியும்? வேம்புவை கொண்டாடுறது என் பொறுப்புங்க. எப்படியாவது அந்த புலிய கொல்லணும், அதுதான் என் லட்சியம். செடியை விடு. தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஆம்பளைய தனியா நேருக்கு நேர் நின்னு பாக்குறதே தப்புன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நீ என் கண்ணத்தையே தொட்டு பாத்துட்ட. அந்த அளவுக்கு நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் தொடாம இருந்தா தப்பு இல்ல? டேய் வேம்பு, நீ வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு ஒழுக்கமா ஊரு போய் சேரு. இது உள்ளூர் விவகாரம். இதுல அனாவசியமா நீ தலையிடாத. ஏய், நியாயம் கேட்கறதுக்கு உள்ளூரா இருந்தா வெளியூரா இருந்தா என்னடா பாலு? நீ நடந்து வா, நான் கஸ்தூரி அழைச்சி போய் வீட்டுல விட்டுறேன். என்னது, அவ்வளவு தூரம் நான் தனியா நடந்து வரணுமா? சொல்ல மாட்டேன். சரி, அந்த பொண்ணுக்காக தியாகம் பண்றேன். போ போமா. பெருசு பெருசா கையில வச்சுன்னு கும்பல் கூடி நிக்கிறானுங்க. இந்த கிட்ட காட்ட போறானுங்களா? காட்ட போயிட்டா. டேய், நான் உள்ளூர்காரன்டா. நம்ம எல்லாம் மாமா மச்சான் மாதிரிடா. இதெல்லாம் வச்சு நீங்க ஆடிட்டு இருக்க, நான் வரேன். இங்கே இரு, வர. எதுக்கு இந்த துப்பாக்கியா? அவங்களை அடிக்க துப்பாக்கி. கொண்டி வரியா ஒட்டுமொத்தமா வரியா? உடம்புதான் நல்லா வளர்த்து வச்சிருக்கிய. நீங்க போங்கடா.
கஸ்தூரி வேம்பு கிட்ட புலி மாட்டினாலே கைமா பண்ணிடுவான். இந்த சுண்டக்கா பசங்க ஏமாத்துறான். என்ன தைரியம் இருந்தா அந்த பையன் என் பொண்ணுகிட்டே வாலாட்டுவா ராஸ்கல். அதோ அவங்களே வந்துட்டாங்களே. என்ன நீங்க மட்டும் வரீங்க? எங்க அந்த பையன்? அவனை சும்மா போங்க போங்க. அவனை எந்த அளவுக்கு கவனிக்கணுமோ கவனிச்சாச்சு. இனிமே கஸ்தூரி பக்கம் தலை காட்ட மாட்டான். நம்ம நாட்டாம பொண்ணு மேல கைய வச்சிருக்கோம், அவனை சும்மா விட்டுற முடியுமா? அதான் பார்த்தனே, அங்க ஆளை விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டு இங்க இந்த ஆள்டாள்றியா? கையில ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுமா, இல்லன்னா அவனை அங்கேயே பின்னி இருப்பேன். வாங்கடா போலாம். தனியா போயிட்டு வா. உங்களோட போனா 2 தட்டு தட்டலாம்னு நினைச்சேன், நீ என்ன காட்டி கொடுக்குற பாத்தியா? அப்புறம் போலாம். ஐயா வேட்டைக்கு போக ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? நான் இப்பவே பார்ப்பேன். என்ன தம்பி விளையாடுறீங்களா? வேட்டைக்கு இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம். கஸ்தூரி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைமா. கஸ்தூரி அப்பாவுக்கு மூட்டு வலி தான் இருக்கு, எடுத்துக்க. ஏங்க பூசாரி, என்னங்க நாளைக்கு வேட்டைக்கு போறதுக்கு ஈட்டி தீவட்டி ஆடு எல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? தம்பிய கூட்டியார பாலு போன உடனே அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப துணைக்கு மட்டும்தாங்க 2 ஆளு வேணும். இருக்கிறவங்கள கூட்டிட்டு போங்க, நான் பஞ்சாயத்துக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். தம்பி போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. டேய் பாலு, நாளைக்கு என் கூட நீ வர. வேம்பே, நாளைக்கு எங்க அப்பனுக்கு தேவசம். கதை விடுறான். அவங்க அப்பனுக்கு தேவசம் முடிஞ்சு 3 மாசம் கூட ஆகல. எங்க அம்மாவுக்கு தேவசம்னு வச்சுக்கலாம்டா. பூசாரினே, நாளைக்கு ஆடு வேண்டாம். ஆடு வேணுங்கிறியா? ஆட்டுக்கு பதிலா ஒண்ணு புலி கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஏன் தேவசத்துக்கே நாள் பாக்குறாடுங்களே. பாதி பரமசிவம், உன்னை இன்னைக்கு இந்த ஏய் கஸ்தூரி, என் பையில என்ன தேடுற? என்ன எங்க அப்பாக்கு மட்டும் முட்டி வலிக்கு தைலம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பாக்குறேன். என்ன இருக்கு? நினைப்பு இருந்தா தானே வாங்கிட்டு வரதுக்கு. ஏய், மத்தவங்களுக்காக வாங்கிட்டு வந்த பொருளா இருந்தா கண்ட இடத்துல வைப்பேன். கஸ்தூரிக்காக வாங்கிட்டு வந்தது பாக்காம உள்ள என்ன இருக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தரேன். மூட்டை போட்டு இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்களே சொல்றீங்களா? டோன்ட் டச். அரட்டை அடிக்க தெரியுதுல, என்னன்னு சொன்னதான் கொடு. இப்ப நீங்க சொல்லல, நான் போறேன். டேய், உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏன் கோச்சுக்கிற? ஹாய், நெயில் பாலிஷ். ஆமா, இத நான் கேட்டு 6-7 மாசத்துக்கு மேல இருக்குமே, எனக்கே மறந்து போச்சு. நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? வேம்பு மனசுல ஒண்ணு பதிஞ்சிட்டா, அது சாகர வரைக்கும் மறக்க மாட்டான். அத பார்த்து ஏன் இப்படி பயந்து சாகுற? சாதாரண கரண்ட் வயர் தானே. அது என்னமோ தெரியலீங்க, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எதை பார்த்தாலும் புளிய பாக்குற மாதிரி இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் மாதிரி தான் தெரியும். ஒரு ரூமுக்கு கரண்ட் இல்லன்னு எங்க வீட்ல இருந்து எலக்ட்ரிக் வயர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த புடி ஒரு பல்ப் மட்டும் வாங்கி போட்டுக்க போதும். இவ்வளவு உதவி பண்றீங்க, ஒரு பல்பும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வச்ச மொத்த பெருமையும் உங்களை சேரும். சரியான ஆளா இருப்ப போல இருக்க. ஒரு 60 வாட்ஸ் பல்ப் இருக்கு, பரவாயில்லையா? எங்க இந்த 0 வாட்ஸ் 15 வாட்ஸ் அது மாதிரி எதுவும் இல்லீங்களா? என்ன இப்படி பாக்குறீங்க? 60 வாட்ஸ் பல்பு கரண்ட் நிறைய இருக்கும். அடி ஆத்தாடி, நானும் எத்தனையோ கஞ்சங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உன்ன மாதிரி கஞ்சரை பார்த்ததே இல்ல. அதுக்கு இல்லைங்க, ஒரு சிக்கன. எதையா சிக்கணும்? 0 வாட்ஸ் பல்பு யூஸ் பண்ணா சிக்கனமா? இப்பதான் புரியுது நீ ஏன் கண்ணாடி போட்டுக்கிட்டு அலையிறேன்னு. யோ, கரண்ட் பில் கட்ட போறது நாங்க. ஓ, ஓசி கரண்டா? அப்ப 100 வாட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வாங்க, கொளுத்தி தள்ளிடுறேன்.
ஓசினா பல்ல அடிச்சுட்டு அழைது பாரு. அம்மா, நான் இந்த ஃபியூஸ் எடுத்துறேன். கண்ணாடிக்கார ரூம் வரைக்கும் போய் இந்த பல்ப கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் யார் இதை போட்டுறாம பாத்துக்க. இந்தாயா மாட்டு. ரொம்ப பழசா இருக்கு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் உள்ளே போக மாட்டேங்குது. பல்பு தான் பழசுன்னு பார்த்தா ஹோல்டர் அதை விட பழசா இருக்க. அது சரி, தானம் கொடுத்த மாட்டை பல்ல புடிச்சு பாக்குற கதையா இருக்கு. அது ரொம்ப நாள உள்ளே கடந்ததுனால தூசி கீசு படிஞ்சிருக்கோம். தொடர்ந்துட்டு போடு, சரியா வரும். போடுங்க. போடு. எங்க மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல? ஆஃப் பண்ணியாச்சு. நீங்க தானே ஆஃப் பண்ணீங்க? என்ன நீ சரியான சந்தேக கேஸா இருப்ப போல இருக்க. பயமா இருந்த கூட நான் சொல்றேன். பயமா எனக்கா? இந்த மாதிரி சொரண்ட விஷயத்துல ஐயா எக்ஸ்பர்ட். பார்வதி, குடிக்க தள்ளி கொண்டா. என்ன இந்த மாசத்துல இப்படி வெயில் அடிக்குது? என்ன காத்தாடி சுத்தல? யார் பீஸ் கேரியர் கேட்குது? ஃபியூஸ் கேரியர்ல இவ்வளவு அழுக்கு இருந்தா கரண்ட் விட்டு விட்டு தான் வரும். என்ன ஹோல்டரா இல்ல குப்பை தொட்டியா? சொரண்டது போது பல்ப பொடியா? எதை செஞ்சாலும் சுத்தபத்தமா செய்யணும், அதான் என் பாலிசி. இப்ப பாரு, காத்தாடி என்ன வேகத்துல சுத்த போகுது. அம்மா! என்ன தம்பி, வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. சாப்பாடு பிடிக்கும். பிரமாதமா இருக்கு. சாப்பிடாம சொன்ன எப்படி? சாப்பிடுறேன். எல்லாம் கஸ்தூரியோட சமையல் தான். அடேங்கப்பா, கோழி வறுவல் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா? உனக்கு பிடிக்குமே தான். கஸ்தூரி முட்டை போட்டுக்கிட்டு இருந்த கோழி கூட அடிச்சு வறுத்துட்டா. கஸ்தூரி சமையல் சாப்பிடறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அவ சமையல நீங்க தான் மெச்சுக்கணும். உன் சமையலை விட என் சமையல் எவ்வளவோ தேவல. இந்த மாதிரி பேச்சுல ஒண்ணும் குறைச்சல. ரூம்ல பூந்துக்கிட்டு என்னடி பண்ற? வெளியில வந்து தம்பிக்கு சாதத்தை போட்டு மோர விடு. நான் வரேன். அரட்டை கம். வரேன். எப்படி இருக்கு? ரோஜா இதழுக்கு குங்கும போட்டு வச்ச மாதிரி. இது எப்படி இருக்கு? என்ன பேசாம இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதே தெரியல. போ. எங்க எந்திரிக்கிறீங்க? சாப்பிட்டேன் போறேன். இதெல்லாம் எதுக்காக சமைச்சிருக்க? நீங்க சாப்பிடணுங்கிறதுக்காக தானே. இதெல்லாம் ஒண்ணு விடாம சாப்பிடுற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். கஸ்தூரி, நீங்களா சாப்பிடலையே? தம்பிக்கு கொடுமா. என்னது? பால். ஒரு வாரத்து சாப்பாடு ஒரு வேலையில தெரிச்சுட்டேன். இதுக்கு மேல பாலை வேண்டாம். ஒரு வாரத்து சாப்பாடு செரிக்கும் போது இதுவும் செரிச்சிடும். ஒரு ஓரமா ஊத்தி வைங்க. அது தம்பி, கல்ல தின்ன கரையிற வயசு. பாலை குடிக்க பயப்படுறீங்களே? குடிங்க. குடிங்க. குடிக்கிறேன். அப்பா சொன்னதா கேப்பீங்களா? அப்படிலாம் இல்ல. அம்மாடி, தம்பிக்கு படுக்க எடுத்து போட சொல்லு. போ. போங்க போங்க. தம்பி, தங்கச்சி எப்படி இருக்கு? நல்லா படிக்குதுல்ல? எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க். இருந்தா கூட முன்ன மாதிரி கலகலப்பா இல்ல. ஏன்? உங்க மேல கோவமா? எதுக்கு? கஸ்தூரி அவளும் ஒன்னா படிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்தாங்க. படிச்சது போதும் கஸ்தூரி படிப்பை நீங்க நிறுத்திட்டீங்க. அதனால அவளுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கான். என்ன பண்றது தம்பி? வீட்டுல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. ஒத்தாசைக்கு ஆள் வேணும்ல. ஆமா, நீங்க வரும்போதா தங்கச்சி அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல? இந்த வருஷம் ஏதோ முக்கியமான பரீட்சை இருக்கா, அதுல வாங்குற மார்க்கை பொறுத்துதான் டாக்டர் சீட் கிடைக்குமா. அதனால எங்கேயும் அசைய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனிமே என் மூட்டு வலிக்கு உங்ககிட்ட தைல கேட்க மாட்டேனே. அதான் டாக்டர் வரப்படல. தம்பி, நாளை காலையில நேரத்தோட புறப்படணும். போய் தூங்கு. சரி முருகா. என்னது? போங்க, படுக்க போட்டுருக்கு. போங்க.
கஸ்தூரியோட அப்பா அம்மா 2 பேருக்குமே உன்னை ரொம்ப புடிச்சு போச்சு. கஸ்தூரியும் ஒரு முறை மாப்பிள்ளை கிட்ட விளையாடுற மாதிரி உங்ககிட்ட விளையாடுற. அப்புறமும் எதுக்குடா தயக்கம்? தட்டு புட்டு கெட்டி மேலத்தை கொட்ட வேண்டியதுதானே? ஒரு நிலா உலா வருது, அது நிழல் என்னை சுடுது. ஒரு நிலா உலா வருது, அது நிழல் என்னை சுடுது. மனதிலே காதல் துடிக்கிறது, மறைத்துத்தான் பெண்மை நடிக்கிறது. இதோ இதோ ஒரு ரதம் பவனி வர நிலா உலா வருது, அது நிழல் என்னை சுடுது. நீ கை வீசும்போது பூங்காத்தாக சிரிக்கிற, இரு கண்ணால நெஞ்சை வேரோட பறிக்கிற. அடடா காமன் கோவில் திறக்குது, ஆனால் நம்பி கண்ணை மறைக்குது. வஞ்சி வஞ்சி அடி வஞ்சிக்காதே, தஞ்சம் தஞ்சம் என தண்டிக்காதே. பூமேடையதில் ஓர் உதயலென நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. ஒரு நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. மனதிலே காதல் துடிக்கிறது, மறைத்துத்தான் பெண்மை நடிக்கிறது. இதோ இதோ ஒரு ரதம் பவனி வர நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. அடிமத்தாப்பு மேனி வீண் கித்தாப்பு எதுக்கடி, இந்த மச்சானுக்காக ஓ நேரத்தை ஒதுக்கடி. இரவில் நாடும் எனக்கு ஒரு நெருக்கடி, வரவா தேடி நானும் அடிக்கடி. சிட்டே சிட்டே கொஞ்சம் கிட்டவாடி, மொட்டே மொட்டே என்னை கட்டி கோடி. மேலாடை முகில்தான் நழுவி விழ நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. ஒரு நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. மனத்திலே காதல் துடிக்கிறது, மறைத்துத்தான் பெண்மை நடிக்கிறது. இதோ இதோ ஒரு ரதம் பவனி வர நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. முழு நிலா உலா வருது, அதன் நிழல் என்னை சுடுது. நீ தாவணி இல்லாம மரத்துல உட்கார்ந்து இருந்தப்போ அந்த கண்ணாடிக்காரன் பண்ண கூத்த பத்தி சொன்னியே, அத நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அதை விட நேத்து பல்பு மாட்டும் போது அந்த ஆள் பண்ண விஷயம் இருக்கு, அது அதை விட பெரிய கூத்து. அப்படி என்னடி பண்ணா? அந்த ஆள் முதல்ல பல்புல கை வைக்கும் போதே கேட்டேன், ஏயா கரண்ட் விஷயத்துல உனக்கு முன்ன பின்ன அனுபவம் இருக்கான்னு. இல்லன்னு ஒழுங்கா சொல்லி தொலைக்க வேண்டியதானே, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. ஐயா இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு லொடுக்குற கைய கொண்டு போய் ஹோல்டர்ல வச்சா. அப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? டமால தூக்கி அடிச்சது. ஐயோ அதான் அவன் அனுப்பிட்டு இருந்தானா? என்னடி சொல்ற? காலையில என் தம்பி பால் கொடுக்கறதுக்காக அந்த கண்ணாடிக்கார ரூமுக்கு போயிருக்கான். அப்ப அந்த ஆளு குத்துதே கொடையுதேன்னு புலம்பிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவனே காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான். அம்மா யாரு? நான் தாயா. ரோஹி கிட்ட வராத, கிட்ட வந்த என் வாயிலிருந்து கெட்ட கெட்ட வார்த்தையா வரும்.
சும்மா கோச்சுக்கிறிய உனக்கு உதவி பண்றதுக்கு தானே வந்திருக்க. ஆமா தாயே, உன் உதவி எல்லாம் எனக்கு வேண்டாம், நீ ஆளை விட்டாலே போதும். யோ போடா போதுன்னு பரிதாபப்பட்டு வலிக்கு தைலம் கொண்டு வந்தா ரொம்ப தான் அழுட்டிக்கிய. மனுஷன் நிலைமை தெரியாம பேசுற, சாக்கு அடிச்சு கை கால் தூக்க முடியாம கிடக்குற, என்கிட்ட தைலத்தை கொடுத்து தேய்க்க சொன்ன, எப்படி தேய்க்கிறது? இந்த நிலைமைக்கு நீ தானே காரணம், மரியாதையா நீயே தேய்ச்சி விடு. கொசும்பு போல பாரு. என்ன பண்றது? நான் பண்ண தப்புக்கு நான் தானே பரிகாரம் பண்ணணும். சரியா படியா? ஐயோ என்ன நீ இப்படி நெடுக்க எப்படி தேய்க்கிறது? ஒண்ணு இல்ல, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோட கைய உடம்புல பட்டது இல்ல, அத கொஞ்சம் ஏன் கையெடுத்த? இங்க 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 இதுதான் இங்க இங்க. கஸ்தூரி, விரல்லாம் எவ்வளவு சுருக்கமா இருக்கு? அது அது ஒண்ணு இல்ல, தேனி 10 பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறல, அதனால கை இப்படி ஆயிடுச்சு. இனிமே 10 பாத்திரம்லாம் தேய்க்க கூடாது, உன் விரல அழுக்கு கெட்டுடும். என்ன சரியா? புத்திசாலி பொண்ணு, புரிஞ்சுக்கிட்ட. இங்கெல்லாம் தேவல, இடுப்பு வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன கஸ்தூரி, தேய்ச்சியே காணோம்? கூச்சமா? என்கிட்ட போய் ஆமா வேம்பே, புளி சுடுறதுக்கு ஆடி எதுக்கு? பாலு, ஆட்டை மரத்துக்கு அடியில கட்டி அது காதை அறுத்து விட்டோம்னு வச்சுக்க, அதுல இருந்து சொட்டுற ரத்தம் இருக்கு பாரு, அது வாடைக்கு புளி வரும், மறைஞ்சிருந்து சுட்டுடலாம். ஓஹோ, அப்படி ஒரு கணக்கு இருக்குதா? தூண்டில்ல சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி. ஆமா, ஆடு காது அர்த்தம் புளி வரலன்னா உன் காது எதுக்கு இருக்குது? அறுத்த வேண்டியதுதான். டாய், பாதி பரமசிவம் விளையாடாத சொல்லிட்டேன். அது என்னடா பாதி பரமசிவம்? சிவபெருமானுக்கு நெத்தி கண்ணோட சேர்த்து 3 கண்ணு, இவனுக்கு 1.5 கண்ணு, அதான் பாதி பரமசிவம்னு சொல்றேன். பாலு வேம்பே, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இதுதான்டா புலிக்காடு. புலிக்காடா? அப்ப புளிய சுடுற இடம் வந்துட்டோமா? யோ பூசாரி, அதுவும் தெரியுது பாரு மரம், அதுக்கு அடியில ஆட்டை கட்டி அதுக்கு தீனி போடு. தனியாவா? ஓயா. ஏய் பாலு, பக்கத்துல ஆறு இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வா, டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிடலாம். என்னது? புலி காட்டுக்குள்ள தனியா போய் தண்ணி எடுக்கணுமா? ஐயோ, நான் போக மாட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஐயோ, நான் இங்க தனியா இருக்க மாட்டேன். 3 பேர் வந்தோமா, 3 பேரும் சத்தமான்னு இருக்கணும். இந்த கதெல்லாம் இங்க வேணாம். சரி, வந்து தொலை. பூசாரி தனியா போயிட்டான். இன்னைக்கு அவனுக்கு புலி நாள் குறிச்சிடும். ரொம்ப பழம் வேம்பே. வேம்பே தனியா வேற அனுப்பிச்சுட்டானுங்க. புலி எந்த நேரத்துல வர போகுதோ? சிக்கன் ஃப்ரை, மீன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, முட்டை, வகை வகையா அனுப்பிச்சிருக்கா கஸ்தூரி. மறுகால புரிச்சுனாச்சா, இப்பவே கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிண்டல்லாம் வச்சுக்காத, கடைசியா சாப்பிட்டு ஆட்டை மரத்துக்கு அடியில கட்டி அது காதை அறுத்து விட்டோம்னு வச்சுக்க, அதுல இருந்து சொட்டுற ரத்தம் இருக்கு பாரு, அது வாடைக்கு புளி வரும். ஏன் வேம்பே, புலி காது அறுத்த உடனே வந்துருமா, லேட்டா வருமா? அடுத்த செகண்டே வந்துரும். எப்பா, நான் இப்பவே சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் திருப்தியா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்ட உடனே அந்த உயரமான மரத்துல என்னை ஏற்றி உட்கார வச்சிருங்க. அப்புறம் நீங்க காதுனா அறுத்துக்குங்க, எதனா அறுத்துக்குங்க. ஆனா காது அறுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டுங்க, இது என் உயிர் பிரச்சனை சொல்லிட்டேன். அறுத்துட்டேன், அறுத்துட்டேன், ஆட்டுக்கார அறுத்துட்டேன். கேன பையல, என்கிட்ட சொல்லாம உன்னை எவன்ட்ட அறுக்க சொன்னவன்? ஐயோ, எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியலையே. ஐயோ, வயிற்ற வேற கலக்குதே. இந்த பாதி பரமசிவத்துக்கு அறிவுங்கிறதே கிடையாது. முட்டை பைய. ஐயோ ஐயோ, துப்பாக்கி பரவாயில்ல, வேண்டாம். சரி, மீன் முட்டை இன்னைக்கு ஒரு புட்டிச்சிட வேண்டியதுதான். டேய் பாலு, புளி என்ன வரல, அதுக்குள்ள மரத்து மேல ஏறிட்டு இறங்கி வந்து சாப்பிடுவா. எனக்கு சாப்பாடே வேணாம், என்ன ஆள விடுங்கப்பா. ஆம்பளன்னா தைரியம் வேணும்டா, தொட்டன டிங்கு பய. என்னையா
பாலு துப்பாக்கி துப்பாக்கி எடுத்து போடுறான். ஐயோ நான் மாட்டேன். கீழே புலி இருக்கு, புலி என்ன அடிச்சுடும். வேணும்னா அந்த பாதி பரமசிவத்தை வந்து எடுத்து போக சொல்லு. பரமசிவா ஒண்ணும் பண்ணாதுடா, அது நாய் மாறி வந்து எடுத்து போயிடும். அருவா குடு, அருவா குடியா. கொடுங்க. இந்தாங்க எதுக்கு தம்பி, நீங்க செஞ்ச உதவிக்கு ஊர்க்காரங்க நாங்க ஏதாவது செய்ய வேண்டாமா? ஆளுக்கு கொஞ்சமா போட்டு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறோம். ஐயா, இந்த பணம் உங்ககிட்ட இருக்கட்டும். அடுத்த வருஷம் என் தங்கச்சி டாக்டர் படிப்புக்கு சேர போறா. அப்ப நான் இதை வாங்கிக்கிறேன். 10 பத்தாததுக்கு 5000 10,000 கடன் கேட்ட கொடுக்க மாட்டீங்களா என்ன? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? உன் தங்கச்சி பாஸ் ஆனதும் என்கிட்ட சொல்லு. அவளை டாக்டர் ஆக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? சரி. இந்தாங்க. என்ன கஸ்தூரி இது? மூட்டு வலிக்கு தைலம் இருக்குன்னு சொன்ன எடுத்துக்கலையா? எடுத்துக்கிட்டேன். பெரிய பாட்டில். ஐயே, அது துப்பாக்கி துடைக்கிற என்ன? துப்பாக்கி அப்பாவுக்கு தேய்ச்சி வச்சிட போறதா? அது தேய்ச்சா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? முதல்ல ஒண்ணும் ஆகாது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நெருப்புல உளுந்த மாதிரி உடம்பெல்லாம். ஐயோ, அப்புறம் என்ன? கொய்ய முய்யன்னு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் வைத்தியர்கிட்ட தூக்கி போக வேண்டியது. நல்ல காலம் தம்பி, முதல்லயே சொல்லிட்டீங்க. இல்லன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருக்கும். அதான் தேய்ச்சி வச்சிட போது பாத்துங்க. ஐயா, நான் போயிட்டு வரேன். அம்மா, நான் போயிட்டு வரேன். ஹலோ, போயிட்டு வரேன். பாத்து என்னைய மாத்திராத கஸ்தூரி. ஏமா கஸ்தூரி, நீ என்ன எண்ணெய் கொடுத்த தேய்க்க சொல்லி என் கையெல்லாம் கொப்பளமா ஆயி போச்சு. ஐயோ, தேய்ச்சதுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணீங்க? வைத்தியர் வீட்டுக்கு போனேன். சுண்ணாம்பு தடவுனா நல்லா ஆகும்னு சுண்ணாம்பு தடவி விட்டாருமா. இத சொல்லலாம்னு தான் வந்தேன். அவரு கேட்காமலே ஆத்துக்கு போயிட்டாரு. ஒண்ணுதாயா மேல வாயா. முதல்ல இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னால நிக்காத. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? தைலம் தேய்க்கிறேன்னு சொல்லி வேற எதையோ தேய்ச்சி என் உடம்பையே புண்ணாக்கிட்டே பாவி. யோ சாரியா, இது தெரியாம நடந்துருச்சு. நிறுத்துறதுக்கு சுண்ணாம்பு கொண்டு வந்திருக்கேயா. சுண்ணாம்பா? ஏற்கனவே பண்ணது பத்திலையா? சுண்ணாம்பு வேற தடவி என் உடம்ப வேக வைக்க பாக்குறியா? ஐயோ, சொன்ன கேளியா. தண்ணில இருந்தா அந்த மருந்துப்பட்ட இடம் பூரா கொப்பளமா ஆயிடும். ஆனா பரவாயில்ல, நீ இல்ல இந்த ஊரே திறந்து வந்தாலும் நான் இந்த தண்ணியை விட்டு வரவே மாட்டேன். சரி, நீ வர வேண்டாம். என்ன, போன மாசம் ஆத்துல வெள்ளம் வந்தப்போ ஒரு பெரிய முதல இங்கதான் தங்கிடுச்சான். ஐயோ, முதலையா? இப்ப எப்படி வந்த? நல்லா ஏமாத்தியா? ஏமாந்தா? என்ன சொல்ற? ஆமா, ஆத்துல முதலையும் இல்ல ஒண்ணு இல்ல, சும்மாவே சொன்ன. இந்த சுண்ணாம்பை பூசிக்க. இத பூசிக்கிட்டா சுண்ணாம்பு பூசிக்கணுமா? சண்டாளி, உன்னை பழிக்கு பழி வாங்கல. நான் ஆம்பளை இல்லடி. யோ, என்னைய உளற? தண்ணில இருந்ததுல ஜன்னிகிரி கண்டுச்சா? ஆமா, எனக்கு வந்து ஜன்னி உனக்கும் வர வைக்க போறேன். எப்படி தெரியுமா? கட்டழகு பருவ பெண்ணான உன் கண்ணத்துல உங்கன்னு ஒரு முத்தம் கொடுத்து. முத்தமா? ஆமா, நீ கன்னி பொண்ணு, ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் உனக்கு முத்தம் கொடுத்தா கண்டிப்பா ஜன்னி வரும். பயப்படாத, ஒண்ணும் இல்ல.
எப்படியா விழுறது? அதன் காதோர பூங்காத்து கவி பாடுது. ஆத்தோரம் காத்தாடாலை பாயுது. இளம் நாத்தாக கூத்தாடி நடை போடுது. விடுதலை விடுதலை விடுதலை, மாட்டுக்கும் மனுஷனுக்கும் விடுதலை, என் கோழிக்கும் குஞ்சுக்கும் விடுதலை. கோழிங்கள நீங்க கவலைப்பட வேணாம். இனிமே நீங்க எங்க ஒன்னாலும் போலாம், எப்படி ஒன்னாலும் மேயலாம். ஆனா முட்டைய மாத்திரம் இங்கதான் எடுத்துன்னு வந்து போடணும். ஐயோ, நான்
புளி அடிச்சு கொண்டுட்டனே, மறுபடியும் டமுக்கு அடிக்கிறானுங்களே, இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, போய்ங்களா நீங்க கூடக்குள்ள புதுக்குதா, நான் உள்ள போய் போட்டுக்கிறேன். கூடக்குள்ள பூந்துக்கிறதுக்கு விட்டாதானே இன்னும் 4 நாளைக்கு நமக்கு பிரியாணிக்கு பஞ்சமே இல்ல. அத்தாடா மாடு வளர்த்த மலடா போச்சு, அக்காடாடு வளர்த்த அத்தோட போச்சு, அத்தனா கோழி வளர்த்த புலி கொண்டு போச்சு, இனிமேனா எதை வளர்ப்ப அத்த 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 யோ பூசாரி பூசாரி, நான் மாடு வளர்த்தேன் இல்லையா, மறுபடியும் என் கோழிய புலி கொண்டு போயிடுச்சியா? அறிவு இருக்கா உனக்கு? அந்த வேட்டைக்காரன் வேம்புவோட நாம 2 பேரும் போய்த்தானையா புலிய சுட்டோம். அது இல்லையா, வேறொரு புலியா. இப்ப டமுக்கு அடிச்சாங்களா உன் காதுல விழல? தமுக்கா சத்தமா என்னையா உணர்ற? யோ உனக்கு கண்ணுதான் ரிப்பேர்னு நினைச்சேன், காது ரிப்பேரா? உன் காதுல ஈயத்த காய்ச்சி தான் ஊத்தணும். அந்த நீங்க கேட்டீங்களா என்ன? இல்லப்பா. நீங்க இல்லையே. அநியாயமா இருக்குது, யாருமே கேட்கலையாமே. இப்ப உன் காதுல தான் ஈயத்த காய்ச்சி ஊத்தணும். என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தணுமா? நல்லா கேக்குதே. ஊர்ல எல்லா பயலுகளுமே செவுட்டு பயலுகளா ஆயிட்டானுங்களா? ஏன் கோழி இறங்க மாதிரி இருக்கு? பிரியாணி இங்க வாங்க, சூடா தரே சுவையா தரே. திருட்டு முண்டை. ஏண்டி ஏன் கோழி குஞ்சை எடுத்து கையில வச்சுக்கின்னு பிரியாணி சூடாவும் சுவையாவும் தெரியாது? உன்னை கையும் களவுமா புடிச்சுக்கின்னு போய் பஞ்சாயத்துல விட்டு உன்னை கிழின்னு கிழிக்கல. என் பேரு பால் இல்ல. ஐயோ உன் கோழி நான் திருடலையா, அதுவா என்கிட்ட வந்துட்டியா? அதனால வந்து பேசிக்கோ. ஐயோ நான் சொல்றது கேளியா? இனிமே ஊர்ல கடை நடத்தக்கூடாது, எழுத்து போட்டு சொல்லுங்க. இவ்வளவு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். கவலைப்படாத, பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள பஞ்சாயத்தாருக்கு சாராயத்துக்கு ஏற்பாடு பண்ணு. குடிச்சிட்டு கடிச்சுக்க ஏதாவது காரமா காரமா முருகலா கொண்டாயா? வாடா வாழ போயிட்டான் வந்துரு. பெரிய மனுஷனுங்க சாப்பிடுறது இந்தா. ஐயோ நீ பாயா, இத பாரியா, நான் சொல்றத கேளியா? இவனுங்கெல்லாம் நீ ஏமாந்தவன் நினைச்சிட்டு உன் தலையில மிளகா அரைக்க பாக்குறாங்க. இந்த பஞ்சாயத்துக்காரங்கள நம்பிடாத. அதுக்காக உன்னை விட்டுற சொல்றியா? உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டாம விட மாட்டேன். உள்ள தள்ள போறியா? தள்ளு. அவமானம் தாங்க முடியாம நான் தூக்கு மாட்டிட்டு சாவுறேன். அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. குப்பம்மா, அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துறாத. இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? யோ நீயோ ஒண்டி கட்ட, எனக்கும் ஒரு ஆம்பளை துணை இல்ல. பேசாம என் கழுத்துல ஒரு மஞ்சள் கவரை கட்டி குப்பம்மா ஹோட்டலுக்கே முதலாளி ஆயிடு. நம்ம பாலுக்காக இத கூட செய்யலனா எப்படி? அட இதோ பாலுவே வந்துட்டானே. வந்தாச்சா? பாலுக்குண்ணா இந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு கையெழுத்து போடுப்பா. என்னது படிக்காம கேட்கிறான்? ஏண்டா இது எனக்கும் குப்பம்மாவுக்கு இருக்கிற பர்சனல் விஷயம். நீங்க யாரா இத கேட்கறதுக்கு? மாட்டி குப்பை என்ன இந்த கொஞ்சம் கையில புடி. விட்டா இதையும் பசிக்கு துணுடுவானுங்க, கூலிக்கு மாரடிக்கிற பசங்க. வருதல்ல அவ கேக்குது. பாலுக்கண்ணா பஞ்சாயத்து கேட்டு நீ வாடா. ஏண்டி உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? 2-3 நாளா வீட்டு பக்கம் ஆளையே காணோம். வரலன்னு தாண்டி புறப்பட்டேன். அதுக்குள்ள எங்க அப்பா தோட்டத்தை பாத்துக்கன்னு டவுனுக்கு போயிட்டாரு. தோட்டத்துல வேற அடிக்கடி தர்பூசணி திருட்டு போகுது. ஏது இது புதுசா இருக்கு? அது கண்ணாடிக்காரன் தானே? சமாளிக்காதடி. பால் ஊத்த போகும்போது நானே இத கண்ணாடிக்கார ரூம்ல பாத்திருக்கேன். அது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? அது அது புரிஞ்சிடுச்சு. வண்டி தடம் புரண்டிடுச்சு. காய் ரொம்ப சிறுசா இருக்க. அடியுரம் போட்டா என்ன சரியாயிரும்? தோட்டத்துக்காரன் யாருன்னு பார்த்து கண்டிப்பா அவன்கிட்ட சொல்லணும். எலக்ட்ரிக் ஷாக்ல ஆரம்பிச்சது முத்தம் கொடுக்கறதுல முடிஞ்சதுன்னு சொல்லு. அம்மா முத்தம் கொடுத்த அன்னைக்கு பூரா உனக்கு தூக்கமே வந்திருக்காதே. ஆமா
எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? அனுபவமா? சேச்சி, எல்லாம் கதையில படிச்சதுதாண்டி. கஸ்தூரி, இந்த தோட்டத்துல யாரோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறான் பாரு. நிச்சயமா தர்பூசை திருட்ட வந்தவனா தான் இருக்கும். ஏய், சீக்கிரம் ஒரு கல்லிடு. இது வேணாண்டி, நல்ல ஒரு கருங்கல்ல எடு. அடிக்கிற அடியில அவன் மண்டை பொழந்து போகணும். ஐயோ, என்னடி கண்ணாடிக்காரன் குரல் மாதிரி இல்ல? ஆமா. உனக்கு வயசாச்ச தவிர கொஞ்ச நாள் மூளை இருக்கா? யாராம என்னையா மூளை இருக்கான்னு கேட்ட? இரு வர உன்ன. உனக்கு தைரியம் தான் ஒண்டி கொண்டு வாயா. யார பார்த்து ஒண்டி கொண்டு வருவியான்னு கேட்ட? உன்னை இன்னைக்கு ஒண்டி கொண்டு பாத்துறேன் பாருங்க. கஸ்தூரி, நீ குறுக்க வராதே. இவன் ஆரம்பத்துல இருந்தே எடக்க முடக்கா பேசிட்டு வரான். இவனை இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். யோ, என்கிட்ட அனாவசியமா மோதுற, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். உன்னை உயிரோட விட்டாதான கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உன்னை இங்கேயே குழி தோண்டி புதைக்கிறனா இல்லையா? என்னடி கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் சொல்ற. அவர் யாரு நினைச்சேன்? கவர்மெண்ட் ஆபீசர் இருந்தா நீ அவரை கல்லால் அடிச்சதுக்கு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா நீ 6 மாசம் உள்ள போயிடுவேன், தெரியுமா? கல்லாலையா? நானா? சத்தியமா நான் இவனை கல்லால அடிக்கவே இல்ல கஸ்தூரி. அவனா? இத பாரியா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவனை பேசுற வேலை வச்சுக்காத. உன் வேலையை பார்த்துட்டு போ. அது இல்ல கஸ்தூரி. போயானா? நீ சொல்றதுக்காக போறேன். போயா. ஐயோ, என்ன இது இவ்வளவு மரம் அடிபட்டிருக்கு? ஐயோ, வாயா கட்டு போட்டு விடுற. ஆமா, அந்த கிழவ அடிச்சிருந்தா இந்த பக்கம்லாம் அடிபட்டு இருக்கோம், இந்த பக்கம் அடிபட்டு இருக்க. ஏய், என்னது? அது இதென்ன அடிச்ச? ஆமாயா, ஆள் தெரியாம அடிச்சிட்டேன். ஏண்டி என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கா என்ன துரத்து அடிக்கிற? உன்ன நீ மனுஷனா? நீ ஏன் அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்ச? அவ எப்ப பாரு என்ன கொல்றதுக்கே சதி பண்றா. யாரியா சதி பண்றா? நீ ஊருக்குள்ள வந்த அன்னைக்கு தாவணியை போட்டு புலிக்கிட்ட இருந்து காப்பாத்துனது யாரியா? அன்னைக்கு நீ முத்தம் கொடுத்தது கூட யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சாலே, அது எதுக்கியா? அப்படின்னா அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றா? யோ, ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டா என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? இத கூட புரிஞ்சுக்க தெரியாத மரமண்டையா இருக்கியே. அவ உன்னை லவ் பண்றாயா? கஸ்தூரி என்ன லவ் பண்றாடா? ஏய் கஸ்தூரி, ஏய் வாடி. நானே வந்து உன்னை பாக்கணும்னு நினைச்சேன். என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு எங்க வீட்டுல கேசரி பண்ணாங்க. அதை உங்ககிட்ட கொடுத்து கண்ணாடிக்காரங்கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஏன் நீயே கொடுத்துட வேண்டியதானே? இல்ல, இதுக்கு முன்னால என் மனசுல ஒண்ணும் இல்ல, அதான் ஒரு ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு தாண்டி அவரே லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இந்தா, நான் வரேன். கஸ்தூரிக்கு நாம் இருவரும் தனிமையில் சந்தித்து பேசுவதற்கு அருமையான யோசனை வைத்திருக்கிறேன். உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். குப்பம்மா டீ கடைதான் பளிச்சுன்னு பட்டுது. அங்கே கடலோரம் வாங்கிய காத்து பாட்டி போட சொல்லிவிட்டு நான் ஆத்தங்கரையில் காத்துக்கிட்டு இருப்பேன். ஆத்தங்கரைக்கு வந்துவிடு. இதுதான் நம்ம 2 பேருக்கும் சிக்கல். இப்படிக்கு ஐயா சி இன்னும் இந்த அழகு கொசுவு போல பாரு. இப்படியே கண்ணு முன்ன தெரியாம இடிக்கிறது என்னடி அவசரம்? இல்லம்மா, ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேம்மா. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தேன். அது 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 பள்ளியில தண்ணி தண்ணில பள்ளி விழுந்துருச்சுமா. இப்போ உனக்கு வெளியில போகணும், அதுக்கு தானே இந்த இதெல்லாம். போயிட்டு சீக்கிரமா வா. என்னது, நம்மள மட்டும் ஆத்தங்கரை பக்கம் வர சொல்லிட்டு அவர் பாட்டு கோயில் பக்கம் போயிட்டு இருக்காரு. அம்மா தாய், கஸ்தூரி என்ன லவ் பண்றான்னு புரிஞ்சுக்காம அவளை முட்டாள்தனமா கண்டபடி திட்டேன். நான் திட்டம் ஒவ்வொரு வார்த்தையும் அவ மனசை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும்னு இப்ப ஃபீல் பண்றேன். எனக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் என்ன மனசார விரும்புறா. எப்படியாவது அவளையே நான் மனைவியா அடையணும்.
அதுக்காகத்தான் இந்த கற்பூரத்தை கையில ஏத்தி ஆராதனை பண்றேன். எங்களை சேர்த்து வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தாயே. அடியாளான நீ ஆளான நாளா கண்ணு ரெண்டும் ஆலோலம் பாடும் பொன்ன கண்டு அத்த தத்த என் சித்திரமே கிட்டே வந்து நீ முத்தமிழே அத்த தத்த என் சித்திரமே கிட்டே வந்து நீ முத்தமிழே. வாமானதும் என்னம்மா மானதா திருமாம்பூவமைனாவனை கொஞ்சணும் நீ கண்ணீரண்டில் அம்பு விட்டு என காக்குற நீ கொஞ்சம் விட்டா மொத்தத்துக்கு இடம் கேட்கிற என் தேவி தேகம் தேவலோகம் வந்தா ஏந்தா தாழ் போடுற அட ஆளான நாளா கண்ணு ரெண்டும் ஆலோலம் பாடும் உன்னை கண்டு அத்த தத்த என் சித்திரமே கிட்டே வந்து நீ முத்தமிட. பூவாடுது ரெண்டு காயாடுது அத பார்த்தாலே ஆத்தாடி சூடேறுது. நீ எப்பவுமே இப்படித்தான் வல வீசுற நீ அப்பவும் தான் எட்டி நின்னு கதை பேசுற ஆடு போட்டு மூடினாலும் நீனா ஏந்தா போராடுற நீ ஆளான நாளா கண்ணு ரெண்டும் ஆலோலம் பாடும் பொன்ன கண்டு நித்தம் நித்தம் சொப்பனமே நெஞ்சம் என்றும் அர்ப்பணமே அத்த தத்த சித்திரமே கிட்டே வந்து நீ முத்தமிழே. கொண்டுருங்க. கடைக்கு போய் கொஞ்சம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா. வெத்தலை பாக்கா இங்க இருக்க இந்தாங்க. நீயே கடைக்கு போய் உங்க கையால வாங்கிட்டு வா. அதுல ஒரு கணக்கு இருக்கு. பொண்ணுருங்க பார்வைக்கு தான் முரடனா தெரிகிறார். ஆனா பலகீனமான மனசு. தான் மகளுக்கு ஒண்ணுன்னா
அவரால் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அவரை வெளியில அனுப்பிச்சேன். நான் உங்ககிட்ட சொல்ல போறது முக்கியமான விஷயம். எந்த காரணம் கொண்டும் இதை யாருக்கும் சொல்லிடாது. என்ன சொல்றீங்க? என் பொண்ணுக்கு ஏதாவது? உசுருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. கஸ்தூரிக்கு முதல்ல கட்டுற தாலி நிலைக்காது, ரெண்டாவது கட்டுற தாலி தான் நிலைக்கும். ஒரு சிங்கிள் டீ போடுங்க. அப்படியே அந்த கடலோரம் வாங்கிய காத்து அந்த பாட்டை போடுங்க. எதுக்கு? இல்ல சார், அந்த பாட்டுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, போடுங்க. அது என்ன அப்பேற்பட்ட விஷயம்? சொல்லு, போடுறேன். ஐயோ, உங்களுக்கு புரியாது சார். ஹோட்டலுக்காரமா, தயவு செய்து நீங்களாவது வந்து போடுங்களேன். யோ, அங்க என்னையா சிபாசு வேண்டி கிடக்குது? இனிமே இந்த கடைக்கு முதலாளி நான் தான். ஏங்க, ஏன் குப்பை? அவருக்கு அந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். பாவம், கேட்டுட்டு போட்டும், போட்டு விடுங்க. என் வருங்கால பொண்டாட்டி சொல்லுதான்னு போடுறேன். கடலோரம் வாங்கிய காத்து. யோ, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காயா? ரெக்கார்ட் போடுறதுக்கு ஒரு நேரம் கிளம்படா, நினைச்சா போட்டுற வேண்டியதா? இன்னைக்கு என்னையா கிழமை? ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா பொம்பளைங்களுக்கு கழுவி முழுகிறதுல இருந்து 1008 வேலை இருக்கும். ஆமா, கழுவி முடிச்சாச்சுல. ஏதோ அரைகுறையா முடிச்சிட்டு வந்தேன். உனக்கு என்ன? நீ ரெக்கார்ட் போட்டுட்டு வந்து புள்ளியார மாதிரி உட்காந்துக்குவேன். எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க போறது நான் தானே. கட்டு போதியா? ஏரியா ஏரியா அப்படி பதற. ஐயோ தத்தி, கட்டு போது குதிச்சு எடுக்காம கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கே. குதிச்சு எடுத்திருப்பேன், ஆனா நீச்சல் தெரியாதே. நீச்சல் தெரியாதா? ஏன் இவ்வளவு பெரிய ஆம்பளை ஒரு நீச்சல் தெரியாதுன்னா வெக்கமா இல்ல? என்ன பண்றது, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பட்டணத்துல. அங்க ஆறு குளம் ஏது, குழா தண்ணி தான். குழா தண்ணியா நீச்சல் கத்துக்க சொல்ற? யோ, நீ ஊர் ஊரா சுத்துற ஆளு, ஒண்ணு கிடக்கும் ஒண்ணு ஆவறதுக்குள்ள நீச்சல் கத்துக்க. எனக்கும் ஆசைதான். யார் கத்து கொடுப்பா? ஏன் நான் கத்து கொடுக்குறேன். நீயா? உனக்கு நீச்சல் கூட தெரியுமா? ஆமா, நீச்சல் கத்து கொடுக்கும்போது பவார சட்டி எல்லாம் நினைமே, வீட்டுல திட்ட மாட்டாங்க? யோ, உனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பேண்ட் ஷர்ட் கழட்டிட்டு வா. ராயரோட வாயா? அதானே. எப்போ என்னைய பாக்குற? வா. என்னையா? ஐயோ, பயமா இருக்கு. இன்னும் உள்ளவே போகல, அதுக்குள்ள பயந்த எப்படி? என்ன பிடிச்சுக்கோ. ஐயோ, பிடியா? என் கைய பிடி. வா. என்னையா? முழங்கால் தண்ணி கூட இல்ல, அதுக்குள்ள பயந்த எப்படி? வா. போயா. முழங்கால் தண்ணின்னு சொன்ன ஆளையும் முழிக்கிறோம் போல இருக்கு. எங்கதான் கூட்டிட்டு போறியோ? போதியா? இங்க நில்லு. நான் கை நிட்டுறேன், என் கை மேல படு. குப்பை படியானா? இப்ப கையடி. அப்படிதான். பயப்படாதியா? காசு தெரியா? காசு தெரி. எங்க போயிட்ட? அந்த கரையில துணி இருக்கு, போடு. ஐயோ, தனியா போக மாட்டேன், பயமா. என்ன புடிச்சுக்க? சும்மா உட்காந்துட்டு இருக்கிற ஆட்டு. ஏம்மா, என்ன ஹோட்டல் முதலாளி ஆக்குறேன்னு சொல்லிட்டு மாவாட்ட விட்டுட்டிய. எப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? தை மாசம் வரைக்கும் பொறு. அது வரலும் பொறுத்துக்க முடியாதுடா. உப்பமா தோசை கட்டின என்னாச்சு? இப்பதான் கல்லு போட்டிருக்கேன். கல்லு சூடா வேணா? ஆமா ஆமா, எண்ணெயை கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்துங்க, அப்பதான் முறுமுறுன்னு இருக்கும். ரோட்டாவாவது கொண்டாங்க. அவசரப்படாதயா, கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஐயோ, கொஞ்சம் சட்னியாவது கொண்டா. யோ, இப்பதாயா ஆட்டிக்கிட்டு இருக்கோம். மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இலையில இட்லியை வச்சுட்டு இப்பதான் சட்னியா ஆட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஏயா, ராத்திரியில என்ன பண்ணாங்க? 4 பேர் கேட்டா தானே. அப்புறம் வச்சுக்கலாம். என்னது சம்பந்தம் இல்லாத சத்தம் எல்லாம் கேக்குது? என்னையா இது பட்டப்பால அநியாயமா இருக்குது? ஹோட்டல் நடந்ததை விட்டு என்னையா பண்றீங்க? யோ, அப்படி என்னையா உலகத்துல செய்யக்கூடாததை நாங்க செஞ்சுட்டா? குழந்தை பரோட்டா சுடுறது எப்படின்னு கேட்டது. அது நெய்யிலையா எண்ணெயிலையான்னு விளக்கிக்கின்னு இருந்தேன். பரோட்டா சுடுறது எப்படின்னு விவரம் என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேனே குப்பமா. பாதி பரமசிவம், அப்புறம் அறிவால எடுக்க வேண்டி வரும். நீ போய் உன் வீட்டுல சொல்லி கொடுறா பரோட்டா சுடுறது எப்படி. என்னையா, என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு ரொம்ப சரியில்லையா?
ஆமா, நேத்துல இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. நேத்து நீச்சல் கத்துக்கும் போது நல்லா இருந்தியே. உடம்பு ஜில்லுந்தையா இருக்கு. காய்ச்சல் இருக்கிற மாதிரி கூட தெரியலையே. இது உள்காய்ச்சல், வெளியே தொட்டா தெரியாது. வைத்தியர்கிட்ட கேட்டு மாத்திரை ஏதாவது சாப்பிடலாம்ல? இந்த காய்ச்சல் மருந்து மாத்திரைக்கெல்லாம் மசியாது. இது ஒரு மாதிரியான காய்ச்சல். அப்ப இதுக்கு என்னதையா வைத்தியம்? ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். நாம 2 பேரும் அந்த செடியோரம் ஒரு 5 நிமிஷம் ஒதுங்கினா காய்ச்சலும் போயிடும். இதையா உணர? ஆமா கஸ்தூரி, இந்த காய்ச்சல் போகணும்னா ஒரே ஒரு தடவை. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கஸ்தூரி, ஒரு தடவைனா அது ஒண்ணும் தப்பாயிடாது. ஒரு 5-6 தடவைனா. ஒரு தடவைனாலும் 5 தடவைனாலும் தப்பு தாயா. ஆனா இந்த ஒரு தடவை மட்டும். கிட்ட வராதியா? கிட்ட வந்தா சத்தம் போடுவேன். இப்பதான் நீ தெரியுது நீ ஏன் விலைக்கு போறேன்னு. என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே? அப்படிலாம் பேசாதியா. நான் விலைக்கு போறதுக்கு காரணமே கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டை நடத்தக்கூடாதுங்கிற முன்ஜாக்கிரதா. எனக்கு மட்டும் முன்ஜாக்கிரதை கிடையாதா? நான் என்ன முட்டாளா? எனக்கு அறிவில்ல. இத பாத்தியா? டண்டடாய். நீ ரொம்ப மோசமான ஆளியா. கஸ்தூரி, ஒரு 5 நிமிஷம் கஸ்தூரி. கஸ்தூரி. பாட்டிலுங்க. என்ன பாக்குறீங்க? உங்க வேம்புதான். வேம்பே, என்னடா ஆச்சு உனக்கு? அது தேவிக்கு நம்மள விட்டுட்டு போயிட்டாடா. தேவிக்கு நம்மள விட்டு போயிட்டாளா? என்னடா சொல்றது? என் தங்கச்சி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டா. எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசலாமா? பாப்பா, தங்கச்சிக்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்க. இது இனிமே அவளுக்கு தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. தம்மடி இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமில்ல? உன் பிறந்த நாள். இன்னைக்கு கூட லேட்டா தான் வந்தமா? ஏமா கோச்சுக்கிற? உனக்காக ஸ்பெஷலா 10 கடை ஏறி இறங்கி ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா பாரு. புடி. என்னங்க இப்பவே இதெல்லாம்? அடுத்த வருஷம் நீ டாக்டருக்கு படிக்க போறல்லம்மா, அந்த டாக்டர் கோலத்துல ஒண்ணு பாக்கணும்னு எனக்கு ஆசை. அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். போடு. டாக்டர் இந்த கோட்டெல்லாம் இந்தாம்மா, திரும்ப போடு. அந்த கை கொடு. எப்படி கேக்குதா? குடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். இப்படியே குடிச்சிட்டு இருந்தா எப்படிடா? குடைச்சிட்டா குடிக்காம மட்டும் இருந்துருவேன் நினைச்சியா? வேணாண்டா, நான் சொல்றத கேளு. பாலு, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் தான். இதையும் தடுத்து பொல்லாத நாயிரு. நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை குடிக்க விட மாட்டேன். உன் வீட்டுல இருந்தா தானே நான் என்ன குடிக்க விட மாட்டேன். ரோட்ல குடிக்கிறேன், அங்க என்ன தடுத்துப்பாரு. வேம்பு, நீ சொல்லியே கேட்காதவரு நான் சொன்னா மட்டும் கேட்க போறாரா? இல்ல கஸ்தூரி, நீ வந்து சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். அது எனக்கு தெரியும். தயவு செய்து யோசிக்காத, புறப்படு. இரு கஸ்தூரி, நானும் உன் கூட வந்தா நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு அவனுக்கு என் மேல ரொம்ப கோபம் வரும். அதனால நீயே போய் அவனை எப்படியாவது குடிக்க விடாம சமாதானப்படுத்து.
தேவகி இறந்து போன விஷயத்தை கேள்விப்பட்டேன். என்னால தாங்கிக்கவே முடியல. இத்தனைக்கும் 2-3 வருஷம் தான் அவளோட பழகிருப்பேன். எனக்கு இப்படி இருக்குன்னா தோல்ல போட்டு வளர்த்த உங்களால மறக்க முடியாதுதா. அதுக்காக தான் குடிக்கிற கஸ்தூரி. தேவியை மறக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. இது அவளோட நினைவை மறக்கவா இல்ல அவளைய மறக்கவா? என் உயிரோட உயிரா கலந்துட்டு அவளை எப்படி மறக்க முடியும்? இன்னைக்கு ஏன் குடிக்கிறீங்க? தேவிக்கு பக்கத்து வீட்டு போனா கூட அண்ணன் போயிட்டு வர 1000 தடவை சொல்லிட்டு போவா. இப்ப மட்டும் ஏன் சொல்லாம போயிட்டா? நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான். அதுக்காக நீங்க இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கணுமா? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க உலகத்துல அவ ஒருத்தி தான் இருந்தா. அவளே போனதுக்கு அப்புறம் இத பாருங்க, இனிமே அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. ஒரு தங்கச்சி போனா என்ன, இன்னொரு தங்கச்சி நான் இல்ல. உங்க தங்கச்சிங்கிற உரிமையோட சொல்றேன், இனிமே நீங்க குடிக்க கூடாது. இவ்வளவு சோகத்துல எப்படி சிரிக்கிறான்? பைத்தியம் முடிச்சானா? நான் புவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது. நாம் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. நான் புவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது. நாம் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. வாழ்க்கைன்னா மேடு பல்ல இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் சகஜம் தான்டா. தேனானாறுதலை நீ கூறலாம். அட தேனானாறுதலை நீ கூறலாம். என் வாழ்க்கை இனி வீழ்ந்தான் இதை நான் கூறலாம். நான் புவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது. நான் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. ஆருயிர் தங்கையின் அன்பினில் வாழ்ந்தேன். 1000 கனவுடன் அவளை வளர்த்தேன். ஆருயிர் தங்கையின் அன்பினில் வாழ்ந்தேன். 1000 கனவுடன் அவளை வளர்த்தேன். உயிரே போய் சேர்ந்த பின் உடலாய் நான் வாழ்வதே. உயிரே போய் சேர்ந்த பின் உடலாய் நான் வாழ்வதே. முடமான மனதோடு நடைப்பிணம் போலே உலவுகிறே. நான் குவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது. நான் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. காதல் மாளிகை கற்பனையானது. காணல் நீர் என கண்களை நனைத்தது. ஆறுதல் தேடினான் சாமியை நாடினேன். சனியல் வந்ததாய் சாமியும் ஓடுது. இடிமேல் இடி இடிக்குது, இதயம் துடி துடிக்குது. இடிமேல் இடி இடிக்குது, இதயம் துடி துடிக்குது. விடியாது என் வாழ்வு போதும் போதும் போகவிடு. நான்
குவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது. நான் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. தேனானாறுதலை நீ கூறலாம், கடத்தேனான ஆறுதலை நீ கூறலாம். என் வாழ்க்கை இனி வீண்டான், இதை நான் கூறலாம். உன்னை எங்க எல்லாம் தேடுறது? ஏன் கஸ்தூரி ஏதாவது விஷயம் சொல்லி ஆமா, உன்னை ஒரு 3 நாளைக்கு ஆத்தங்கர பக்கமே வர வேண்டாம்னு சொல்லிட்டா. என்ன என் மேல ஏதோ கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அவ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறது, ஒரு நாளைக்கு எடுத்தா போதாதா? ஐயோ முண்டம், உனக்கு அதெல்லாம் புரியாது, அது பொம்பளைங்க சமாச்சாரம். அது என்ன பொம்பளைங்க சமாச்சாரம்? ஓ, அந்த 3 நாட்களா? இப்பவாது புரிஞ்சுத. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, 3 நாளைக்கு பாட்டே போடக்கூடாது. போட்ட அப்புறம் நீதான் வாங்கி கட்டிப்ப. ஐயோ போடுவேனா? ஏன் பழைய பாட்டெல்லாம் போட்டு அறுக்கிற? நேற்று ராத்திரி அம்மா அந்த மாதிரி ஏதாவது கிளுகிழப்பான பாட்டு இருந்தா போதும். நேற்று ராத்திரி அம்மாவா? இல்ல, ரிக்ஷாக்காரல எம்ஜிஆர் மஞ்சுளாவும் பாடினாங்களா, கடலோரம் வாங்கிய காத்து, அது போட்டா? பாத்தியார் பாட்டு தானே, டக்கர பாட்டாச்சே, போடு கேட்கலாம். தயவு செஞ்சு அந்த பாட்டை மட்டும் போடாதீங்க சார். ஏயா, உனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க? பிடிக்கும் தான், ஆனா 3 நாளைக்கு மட்டும் ஒத்துக்காதே. வேணா பிடிக்கும்ன்றான், பிடிக்காதுன்றான், ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கானே. இவன் ஒரு கிறுக்கன், இப்படித்தான் சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான். நீ பாட்டை போடு. போடக்கூடாது. நீ போடு. போடக்கூடாது. நிறுத்துங்கயா, இல்லன்னா நான் உங்களை போடு வைப்போம். முதலாளி என்ன நினைக்கிறானோ அதைத்தான் போடுவான். கடலோரம் வாங்கிய காத்துதான். நீ நம்மளாச்சே. கரண்ட் பூச்சி. அப்பாடி. ஓம் ஸ்ரீ மாங்கல்ய பலாய நமக, மாங்கல்ய பிரதாய நமக, சர்வ பிரதாய நமக, சர்வதோஷ நிவாரண நமக, சர்வம் பூஜம் சமர்ப்பயாமே. ஏமா இனிமே இதெல்லாம் சொல்றேம்மா. இந்தாமா குழந்தை, இத கொண்டு போய் ஜலத்துல கரைச்சு போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடும். சதமானம் பவதி சதாயி புருஷாகி சனீந்திரியே பிரதிதிஷ்டதி. எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. நமஸ்காரம். பரிகாரம் எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி தெரியுது. ஆமாங்க, நீங்க கஸ்தூரிக்கு முதல் சாலி நிலைக்காது, 2ஆம் சாலி தான் நிலைக்கு சொன்னீங்க. அத கேட்டதும் பெத்த மனசு தாங்கல. பரிகாரம் செஞ்சா எல்லாம் சரியா போயிடும் ஐயர் சொன்னாரு. அதனாலதான் பரிகாரம் பண்ணி விதியை மாத்திடலாம் நினைக்கிறியா? நீங்க கஸ்தூரிக்கு முதல் சாலி நிலைக்காது, 2ஆம் சாலி தான் நிலைக்கு சொன்னீங்க. அத கேட்டதும் பெத்த மனசு தாங்கல. பரிகாரம் செஞ்சா எல்லாம் சரியா போயிடும் ஐயர் சொன்னாரு. இவை கண் பார்த்து மீனென்று திண்டாடுது, பொங்கும் நுரையோடு
காத்து நிலவென்று விளையாடுது கடலோ வாங்கிய காத்து. இதுக்கு மேலையும் கஸ்தூரி பக்கம் வந்த அடி விழாது, சுட்டு பொசுக்கி. நீங்க மட்டும் சமயத்துக்கு வரலடா, அந்த படுபாவி இவரை அடிச்ச கொண்டு இருப்பா. ஆமா சார், சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற விவசாய ஆபீசர். நீங்க தான் மிஸ்டர் வேம்புன்னு நினைக்கிறேன். ஐ எம் மதனகோபால். இதுக்கு முன்னால் நான் மீட் பண்ணலைனாலும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் இவரை லவ் பண்றியா? இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது, சொல்ல பயமா இருக்கு. பயப்படாத, உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. தைரியமா போயிட்டு வா. ரொம்ப வலிக்குதா? ஆமா, கண்ணா பின்னா அடிச்சுட்டான். நிறுத்து. என்ன வேம்பு, என்கிட்ட கூட சொல்லாம நீ பாட்டு கிளம்பிட்ட? இல்ல பாலு, இங்க இருந்தா என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு, அதான் கிளம்பிட்டேன். ஊருக்கு போனா மட்டும் சரியாயிடுமா? அங்க போனா பழசெல்லாம் நினைச்சு கவலை இன்னும் அதிகமாயிடும். நீ பேசாம இங்கே இரு. நான் எங்க போனாலும் என் கவலை என் கூட தான். வண்டியை நிறுத்துப்பா, நான் போயிட்டு வரேன். ஏமா, பொண்ணுங்க வீட்டுக்கு எப்படி போகணும்? யாரு? நாட்டாமக்காரர் வீடுங்களா? இப்படியே போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா 3வது வீடு. ஏமா, அவங்க பொண்ணு கஸ்தூரி எப்படி? பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. அப்படியா? நீங்க விசாரிக்கிறத பார்த்தா கஸ்தூரிய பொண்ணு பார்க்க வந்த மாதிரில தெரியுது. ஆமா, வண்டியை ஓட்டுப்பா. என்னடா இது, கஸ்தூரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நீ பாட்டு கிளம்புறாங்கிற? கஸ்தூரிய பொண்ணு பாக்குறது தப்பு இல்ல, மாப்பிள்ளதான் மாறி போச்சு. மாற விட்டுருவோனா? மாப்பிள்ள நீ இருக்கும்போது வேற ஒருத்த வந்து பொண்ணு பாக்குறதா? 2ல 1 பாத்துலாம் வாடா. 2ல 1 பாக்கலாம், ஆனா மாப்பிள்ள நான் இல்ல. என்ன சொல்ற வேம்பு? உட்கார், விவரமா சொல்றேன். பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, ராகாவும் எமாட்ட வரதுக்கு முன்னால தட்ட மாத்துங்க. ஐயா இருங்க, எங்க கிட்ட ஒரு வாரத்தை சொல்லாம எப்படி தட்டெல்லாம் மாத்துவீங்க? வாப்பா வெம்பு, உட்கார். நல்ல நேரத்துக்கு வந்த, திடீர்னு வந்துட்டாங்க, அதனால யாருக்கிட்டயும் சொல்ல முடியல. இவர்தான் மாப்பிள்ளை, டாக்டர், டெல்லியில இருக்காரு. டாக்டர்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா இல்ல நீங்களே எதுனா பிரைவேட் ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்களா? தம்பி மிலிட்டரியில டாக்டர். ஏன் வேம்பு, டாக்டர் மிலிட்டரியாம? மிலிட்டரி டாக்டர்னா அடிக்கடி சண்டை நடக்கிற இடத்துக்கு போக வேண்டியதா இருக்குமே. ஆமாங்க, போன தடவை வாரம் நடந்தப்ப 5 டாக்டருங்க வைத்தியம் பார்க்க போயிருந்தோம். அதுல 4 டாக்டருங்க செத்து போயிட்டாங்க. நம்ம பையன் மட்டும் சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் மிச்சம் இருந்தா உங்க பிள்ளையும் செத்து போயிருப்பான்னு சொல்லுங்க. என்ன வேம்பு? ஆமா, பின்ன ஏங்க இப்படி கொஞ்சம் வாங்கல. வரேன், பேசிட்டு நீங்க போங்க. போங்க, நாங்க மாப்பிள்ள கிட்ட பேசி ஒரு முடிவு பண்றோம். வேம்பு, மசாலா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு. ஏதோ மிலிட்டரி வேலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கொஞ்சம் இருக்கு, வரேன். மன்னிக்கணும், எப்படி சொல்றதுன்னே தெரியல. எங்க வீட்டுல ரொம்ப தூரத்துல பொண்ணு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. பெத்த மனசு இல்லைங்களா, அப்படி நினைக்கிறது தப்பு இல்ல. ஆமாமா, 10 மாசம் சுமந்தவங்களாச்சா இருக்காதா பின்ன? என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? அதான் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நீங்க போயிட்டு வரலாம். இதுக்காக இவ்வளவு நேரம் உட்கார வச்சு எங்க மானத்தை வாங்கணுமா? வாங்க போலாம். நாங்க யாருன்னு ஊர்ல போய் காட்டுறோம். போங்க போங்க, நல்லா ஊர்ல போய் காட்டுங்க. டாக்டர் மாப்பிள்ளையாச்சின்னு பார்த்தேன். ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வேற நல்ல மாப்பிள்ளையா பாத்துக்கலாங்க. வேம்பு, பக்கத்தூர்ல வக்கீலுக்கு படிச்ச மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காராம், வசதியான இடமா, பேசி முடிவு பண்ணிடலாமா? ஐயா நீங்க சரியான அவசரம் கொடுக்கு. ஐயா, கஸ்தூரிக்கு வரப்போற மாப்பிள்ளை நாம கிழிச்ச கோட்டை தாண்டாம கைக்கு அடக்கமா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது நல்லதுங்க. ஓ, என்னப்பா பேசுற? வீட்டோட மாப்பிள்ளைய நான் எங்கப்பா போய் தேடுவேன்? எங்கேயும் போவானாங்க, நம்ம ஊர்லயே இருக்காரு. நம்ம ஊர்ல மாப்பிள்ளையா? யார் அது? நம்ம ஊர் விவசாய ஆபீசர் தாங்க. அவனா?
நம்ம அந்தஸ்துனா அவ அந்தஸ்துனா அவனை போய் மாப்பிள்ளை சொல்லிட்டு அந்தஸ்தெல்லாம் பார்க்காதீங்க, கஸ்தூரிக்கு பொருத்தமான மாப்பிள்ளை அவர்தான். எனக்கு என்னமோ தம்பி சொல்றதா சரின்னு படுது. மூணு சொல்லுங்க, இப்பவே முடிச்சுவேன். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, யோசனை பண்ணி சொல்றேன். ஆளான நாளா கண்ணு ரெண்டும் ஆளும். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இன்னும் முடிக்க வேண்டிய விஷயமே முடிக்கல, அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே. இன்னும் ஒண்ணு கெட்டு போல. 24 மணி நேரம் இருக்கு. டேய் மதனா, உனக்கு 1 மணி நேரம் போதும்டா. சார் சார் சார், கொஞ்சம் நில்லுங்க சார். நீங்க எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? என்ன விஷயம்? உங்க கல்யாணத்தை பத்தி பேசுறேன்னு சொல்றேன் அதானே? அது இல்ல சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா தயவு செஞ்சு இந்த லெட்டரை கஸ்தூரி கிட்ட கொடுக்க முடியுமா சார்? காதல் கடிதமா? போஸ்ட்மேன் ஆக்கிட்டீங்க. கஸ்தூரி அவரு கொடுக்க சொன்னார். இத போய் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதனால என்ன? மன்மதம் பானம் விட்டுருக்காரு, முக்கியமா இருக்கு போது படிச்சுப்பாரு. சரி திரும்பிக்கிறேன். அன்புள்ள கஸ்தூரிக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. இதுல நம்ம எதிர்கால வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அதனால இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நாம் எப்பவும் சந்திக்கிற கோவிலுக்கு அவசியம் வரவும். அங்க உனக்காக காத்திருப்பேன். கஸ்தூரி, என்ன ஏண்டி கஸ்தூரி, எவ்வளோ தம்பி நீங்களா? என்ன இப்படி திடீர்னு? எல்லாம் என் நேரம் தான். கஸ்தூரி, அடுப்புல பால் வச்சிருக்கேன், போய் பாரு. தம்பி, பக்கத்து வீட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, பார்த்துட்டு வாங்களே. இப்படியே கசைக்கு கொடுத்துட்டு போறது. இவ்வளவு ஆசமா எங்கடா கிளம்பிட்ட? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். என் தங்கச்சி செத்துட்டான்னு சொன்னல. ஆமா. அவ தானா சாகல, நெருப்பு வச்சு தற்கொலை பண்ணிட்டு தான் செத்துட்டான். ஏய், என்னடா சொல்ற நீ? ஆமா, என் தங்கச்சி ஒரு அயோக்கிய நாசம் பண்ணிட்டான். அவளோட சாவுக்கு அவன் தான் காரணமா இருக்கான். அவன் யாருன்னு சொல்ல, அவன் குடலை உருவிடுற. கொஞ்சம் போடுறா, இப்பதான் ஒரு தடயம் கிடைச்சிருக்கு, அது மட்டும் சரியா இருக்கட்டும். அண்ணே, இந்தாண்ணே டிக்கெட்டு. பரவாயில்ல வச்சுக்க. ஆமா, எவ்வளவு இருக்கு? 9 ரூபா. 9ஆ? இத நீ வச்சுக்க. ஆமா, 12 மணி ட்ரெயின் தானே? ஆமாண்ணே. ஒண்ணு செய், ஒரு 11 மணிக்கு வந்து என் பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். சரி என்ன? போ. நம்ம சாதனைகளை சாட்சியாக கூடாது. இனிமே இது இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு. மை ஸ்வீட் ரேவதி. My beauty, Radha. Very soft girl, David. டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, டாக்டரே கல்யாணம் பண்ணிக்கன்னு விட்டேன். என்ன மன்னிச்சிரு தேவகி.
ஏயா இந்த இருட்டு நேரத்துல நீ ஏன் இங்க வர சொன்ன? என்ன ஒரு முக்கியமான விஷயமா தான். நாளைக்கு உங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்களா? லெட்டர் வந்திருக்கு. வந்தா சந்தோஷப்பட வேண்டியதானே, அதுக்கே ஏன் வருத்தப்படுற? சாதாரணமா வந்தா பரவாயில்ல, வேற இடத்துல எனக்கு பொண்ணு பார்த்துட்டுல வராங்க. என்ன சொல்ற? அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுமே. என்ன பண்றது? வந்த உடனே கால விழுந்துடலாமா? அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும், இதுக்கெல்லாம் அவங்க மசிய மாட்டாங்க. இன்னைக்கு இந்த அம்மன் முன்னாடி உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். பயப்படாத கஸ்தூரி. ஒருவேளை எங்க அப்பா அம்மா நம்ம காதல ஒத்துக்கலைன்னா தாலியை காட்டி எப்படி அவங்களை நாம சம்மதிக்க வச்சிடலாம். அப்போ அவங்க ஒத்துக்கலைன்னா எனக்கு நீங்க முக்கியம் இல்ல, கஸ்தூரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு உன் கூடவே வந்துடுறேன். என்ன யோசிக்கிற? ஊரறி ஜாம் ஜாம் நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் இப்படி நடக்குதேன்னா என்ன பண்றது? நான் உன்னையே மனைவியா அடையணும்னா இது தவிர எனக்கு வேற வழியே தெரியல கஸ்தூரி. இல்ல, எங்க அப்பா அம்மாக்கு கல்யாணம் விட்டு போய் காலில் விழுந்தா வேண்டாம் நான் சொல்லுவாங்க. அதுக்கு இல்ல, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். கஸ்தூரி, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, ரொம்ப நல்ல நாள். தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல நாள்ல தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. ஆமாங்க, உங்க மனசுக்கு நாளும் நல்லதாவே அமைஞ்சிருச்சு. ஏன் கஸ்தூரி, கல்யாணம் அன்னைக்கு ராத்திரி எல்லாருக்கும் முதலிரவு இல்ல? ஆமா. அப்போ நமக்கும் இன்னைக்கு முதலிரவு இல்ல? பஞ்சு மித்தையில பால் பழத்தோட நடக்க வேண்டிய நம்ம முதலிரவு இப்படி பாறைகளுக்கு இடையில நடக்க வேண்டியது. என்னங்க இது? இப்பவே இதெல்லாம்? ஏன் கஸ்தூரி இப்ப வேணாங்கிறியா? ஆமாங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடிதான் இது தப்புன்னு ஒதுங்கி ஒதுங்கி போனேன். இப்பதான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சே, நான் புருஷன் நீ பொண்டாட்டி, இனிமே என்ன பயம்? இல்ல, என்ன இருந்தாலும் புரியுது. இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல. தாலி கட்டினதுக்கு அப்புறமா என்ன நீ நம்பலைனா வாழ்க்கை போற என்ன நம்பி எப்படி நீ குடும்பம் நடத்த போற? நான் உன்னை முழுசா நம்பினேன், அதனாலதான் எங்க அப்பா அம்மா கூட முக்கியம் இல்லைன்னு உதவி தள்ளிட்டு உன் கழுத்துல தாலி கட்டினேன். நீ இப்படி நடந்துக்குவேன்னு தெரிஞ்சிருந்தா உன் கழுத்துல தாலி கட்டு. என்னங்க இது? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? இத பாருங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ராத்திரியில இந்த காட்டு கோயிலுக்கு தன்னந்தனியா நான் உங்க கூட வந்திருப்பேனா? நீங்க என்ன திடுதுப்புன்னு கழுத்து நீட்ட சொல்லப்போ நீட்டுதான் இருப்பேனா? சொல்லுங்க. இப்ப நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அப்பவே நான் உங்க பொண்டாட்டி ஆயிட்டேன். இந்த நல்ல நாள்ல இந்த மாதிரி அபசகனமா எல்லாம் பேசாதீங்க. அப்ப கஸ்தூரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வழியில யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இல்ல, நம்ம கல்யாணம் ஆனது நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே தெரியும். போ. அம்மா! ஐயோ! இனியா! இனியா! என்னாச்சு? பாம்பு பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ! காலை
கட்டிட்டே முடிச்சியா இதை கட்டிட்டா விஷம் தலைக்கு ஏறாது கொஞ்சம் பொறுத்துக்கியா வருது தம்பி தம்பி தூங்க கூடாதுப்பா. பாம்பு கடிச்சவங்க தூங்குனா விஷம் தலைக்கேறிடும். அம்மாடி தண்ணி எடுத்து தம்பி முகத்துல தெளி. அம்மாடி கஸ்தூரி, நல்ல வேலை அந்த தம்பி பொழைச்சிருச்சாமா. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அம்மாடி, நீ கும்பிடுற தெய்வம் உன்னை கைவிடலாமா? தம்பி மறந்துட்டு போறீங்களே, தாலியத்தான் சொல்றேன். யாரோ ஒரு புண்ணியவதி தான் கழுத்துல கிடந்த தாலியை அவுத்து உன் காலில் கட்டி இருக்கிறா. இல்லைன்னா விஷம் தலைக்கேறி நீ செத்திருப்ப. அந்த மகராசி யாரு என்னன்னு விசாரிச்சு இந்த தாலி அவகிட்ட கொடுத்துரு. மாமா மாமா அவர் பொழைச்சுக்கிட்டாராமே, இப்ப எப்படி இருக்காரு? நல்லா ஆயிடுச்சுமா, இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப எங்க இருக்காரு மாமா? இப்பதாமா ஆத்து பக்கம் போனாரு. ஹலோ, என்ன சார் எப்படி இருக்கீங்க? என்னது காலில் கட்டு? நேற்று ராத்திரி நாகப்பாம்பு கடிச்சிருச்சு. உழைச்சிட்டீங்க? நாகப்பாம்பு கடிச்சுமா விஷயம் இல்ல? ஏறிச்சு. கஸ்தூரி பக்கத்துல இருந்து கட்டு போட்டதுனாலதான் குறைச்சிக்கிட்டேன். இப்ப கூட நான் அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். இப்பதான் கஸ்தூரி பாத்துட்டு வரேன், அதை பத்தி ஒண்ணும் சொல்லலையே. கஸ்தூரியை பாத்தீங்களா? எங்க? ஆத்தங்கரையில. வாங்க, உங்களை அங்க விட்டுறேன். வேணாங்க, நானே இங்க போய்க்கிறேன். நானே உங்களை கொண்டு போய் விடுறதா சார் முறை. ஏறுங்க. எங்க சார் கஸ்தூரியை காணோம்? கஸ்தூரி தானே பாக்கணும். அந்த பரிசுல போய் உட்காருங்க, நான் வரேன்.
ஆமா, இந்த ஆடு எதுக்கு? உங்களுக்கு பழி கொடுக்கறதுக்கு. எனக்கா? ஆமா, பாம்பு கடிச்ச பொழைச்சிட்டீங்களே, அதுக்காக அம்மனுக்கு பழி கொடுக்கறது. எனக்காக இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு, அதுக்குள்ள தேங்க்ஸ் சொன்ன எப்படி? எங்க இந்த பக்கம் போறோம்? ஆமா, அம்மன் கோயில் இக்கரையில் தானே இருக்கு. அக்கறையிலே ஒண்ணு இருக்கு, பத்திரகாளி அம்மன். ஓஹோ. கூட்டிட்டு போறேன். ஏண்டா நீங்க உன் பேர் என்னன்னு சொன்ன? என்ன சார் மரியாதை எல்லாம் குறையுது? நம்ம 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம்ல, அதனாலதான். அதுக்காக இப்படியா? அதான்டா உன் பேர் என்ன? மதன கோபால். மதன கோபால். அதாவது கோபாலுங்கிறது கிருஷ்ணனோட பேரு, கோபியர் இதெல்லாம் நிறைய. மதன கோபால்னு சொல்ற, பயங்கரமான கன்னிராசியா இருப்ப போட்டுருக்க. எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? இல்ல, இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, யாருக்குமே மசியாத கஸ்தூரிய வளைச்சு போட்டுருக்கியே, அதை வச்சு. அத பத்தி சொல்றீங்களா? ஏண்டா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உன் விளையாட்டெல்லாம் கஸ்தூரியோட மட்டுமா இல்ல ஊருக்கு ஊரு ஏதாவது மத்த பொண்ணுங்க? என்ன சார் என்ன பார்த்து அப்படி சொல்றீங்க? நான் பக்கா ஜென்டில்மேன், கஸ்தூரிய உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவ்வளவுதான் சார் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எத்தனை பொண்ணுகள்கிட்ட இதே மாதிரி சொல்லி ஏமாத்திருக்கேன். எதுக்காக சார் என்ன அடிக்கிறீங்க? சொல்றேன். கஸ்தூரி பத்தி என்னடா சொன்ன? கஸ்தூரி நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எதுக்காக என்ன இப்படி சித்திரவதை பண்றேன்? யாரும் தெரியுதா? தெரியுது, என் தங்கச்சிடா. நீ காதல் நாடகம் மாடி கர்ப்பமாக்கிட்டு வந்தியே, அதே தேவகிதான். அவளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம பூ மாதிரி வளர்த்தது, அந்த பூ ஒரே நிமிஷத்துல நெருப்புல போட்டு பொசுக்கிட்டியடா பாவி. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, என்ன மன்னிச்சிரு. கஸ்தூரி என்ன திருத்திட்டா, இப்ப நான் திருந்திட்டேன். இந்த தாலி அவ கழுத்துல கட்டுறதுக்காகத்தான் அவள் நான் தேடிட்டு வந்தேன். என் தங்கச்சி கெடுத்த மாதிரி கஸ்தூரி கெடுக்க பாக்குறியா? என்ன நம்பு, சத்தியமா நான் திருந்திட்டேன். உன்னை நம்புறதா? நீதான் நம்ப வச்சு கழுத்தா இருக்கிற பாவியாச்சே. என் தங்கச்சி எப்படி நெருப்புல கருகி துடிதுடிச்சு சத்தாலோ, அதே மாதிரி உன்னை புளி அடிச்சு நீ துடிதுடிச்சு சாகிறது என் கண்ணால பாக்கணும். நான் சாகிறத பத்தி கவலைப்படல, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கஸ்தூரிய பார்த்து நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவ காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும். காரியாக நான் காலை பிடிப்பேன், இல்லைன்னா கழுத்தை பிடிப்பேன். உன்னை உயிரோடு விட மாட்டேன். பேசாதடா கஸ்தூரி, இவனை நம்பாத. இவன் செஞ்ச பாவத்துக்கு இவன் புடி அடிச்சுதான் சாகும். வா இப்படி வா. கஸ்தூரி, என்னது? நான் இவ்வளவு சொல்லி அந்த அயோக்கியம் பக்கத்துல நிக்கிறேன். அவருக்கு ஆகிற முடிவு எனக்கும் ஆகட்டும். கஸ்தூரி, என்ன உளற? அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் செத்துதான் ஆகணும். நான் வாழ்ந்து என்ன ஆக போகுது? சேவகை எப்படி ஏமாந்தாளோ அதே மாதிரி நானும் ஏமாந்துட்டேன். கஸ்தூரி, ஆமா, நேத்து இவரின் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அப்பவே எல்லா தப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. கஸ்தூரி என்ன சொல்ற? ஆமாங்க, அப்புறம் தான் என்ன பாம்பு கடிச்சது. அப்ப கஸ்தூரி தாலின்னு கூட பார்க்காம தன் கழுத்துல இருந்ததை கழட்டி என் காலில் கட்டி என் உயிரை காப்பாத்திருச்சு. கஸ்தூரி, நான் உனக்கு துரோகம் செய்ய நினைச்சேன், என்ன மன்னிச்சிருமா? இவர் திரும்பிட்டேன்னு சொன்னா கூட இவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்க போறதில்ல. ஏன்னா
உங்க தங்கச்சி செத்ததுக்கு உங்க மனசு எப்படி எல்லாம் வேதனைப்பட்டிருக்கோன்னு எனக்கு தெரியும். பாதிக்கப்பட்ட உங்ககிட்ட என் உறவை காட்டி இவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு கேட்டு வாழறதை விட நானும் சாகிறதே மேல்.